அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவது மூணு முதலீடு தான். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நான் காசு வாங்கிக்கொண்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. பெய்ட் சேனலும் எதுவும் நடத்துவதில்லை. அதே சமயத்தில் பெய்ட் கிளாஸும் எதுவும் நடத்துவதில்லை. இது ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் தீர ஆலோசித்து பல தகவல்களை தெரிந்து கொண்டு சுய ஆய்வு செய்து சுய முடிவு செய்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் வாங்க. அதுதான் சால சிறந்ததாக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்கும். ஒரு நாள் நம்ம கோடீஸ்வராக வேண்டும் என்பது தான் எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். இது நீங்கள் ஒன்று ஊன்றி கவனிக்கணும். மக்கள் எல்லோரும் சேமிக்கிறார்கள். ஆனால் அவங்க சேமித்த பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். அதை நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன். இந்த 3 முதலீடுகள் தான் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 முதலீடுகள் பார்த்தீங்கன்னா, பங்கு மார்க்கெட், 2வது மியூச்சுவல் ஃபண்டு, 3வது ரியல் எஸ்டேட்டு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஈரான் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்னை பொறுத்தவரையில் இதுவும் ஒரு தற்காலிகமானது தான். இது ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி இதுவும் ஒரு பிசு தான் போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் மலிவாக கிடைக்கும் ஷேர்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 1 2 3ன்னு வாங்கிறது தான் ஒரு சாலச்சிறந்த மெத்தேடுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் முதலீடு செய்திருக்கும் பங்குகள் கீழே இறங்கிட்டு இருந்ததுன்னா அதை ஆவரேஜ் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் கோடீஸ்வரராக வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அது உங்களிடத்துல இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முதலீடு செய்யணும். இதை முதலீடு செய்வதன் மூலம்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லோகங்களை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டு மேலே ஏறிவிடும், நான் வாங்கிய பங்குகள் விலை ஏறிவிடும் அப்படிங்கிற ஸ்லோகங்களை நீங்கள் அடிக்கடி கூறிக்கொள்ளுங்கள். தனிமையில் இருக்கும் போது சத்தமாக கூறிக்கொள்ளுங்கள். மற்றபடி குளிக்கும் போது, உடற்பயிற்சி செய்யும் போது, நடைப்பயிற்சி செய்யும் போது, பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுது, இப்படி டிராஃபிக் சிக்னலில் இருக்கும்போது, இப்படி எப்படி வேண்டுமானாலும் அல்லது தூங்குவதற்கு முன் இப்படி நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இதை சொல்லிக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 100 டைம் 200 டைம் சொல்லுங்கள். முதல்ல உங்களுடைய எண்ணங்களை ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களாக உருவாக்குங்க. நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஷேர்களில் முதலீடு செய்துவிட்டு கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டு மேலே ஏறிவிடும், நான் வாங்கிய பங்குகள் மேலே ஏறிவிடும் அப்படிங்கிறத அடிக்கடி கூறிக்கொள்ளுங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களை கோடீஸ்வரர்களாக்கும் 3 முதலீடுகள் ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ரியல் எஸ்டேட்டு ஆகியவை தான். இதை ஃபஸ்ட்டு உங்கள் அருகில் இருப்பவர்கள் யார் யார் பணக்காரர்கள் ஆகியிருக்காங்க, கோடீஸ்வரர்கள் ஆகியிருக்காங்க, அதை ஊன்றி கவனிங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 முதலீடுகள் மூலம்தான் அவங்க செல்வந்தர் ஆகியிருப்பாங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டு முதலீடுகள் தான் அவங்கள மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆக்கியிருக்கோம். இந்த 2 முதலீடுகளில் கொஞ்சம் சொற்பமான மனிதர்கள் தான் செய்கிறாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பிரபல்யம் ஆகலை. நமக்கு சுற்றி இருப்பவர்கள் பிரபல்யமான ஒரே இது ரியல் எஸ்டேட் தான். கோல்டில் முதலீடு செய்து யாராவது பணக்காரர்கள் ஆகியிருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி ஏதாவது கோல்டில் முதலீடு பண்ணி பணக்காரர்கள் ஆகியிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட் செய்வதற்கு இந்த 3 துறைகளிலையும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான குணம் நம்மளுக்கு ஒன்று வேணும். என்னென்னா, நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இப்படி பொறுத்து இருக்கணுங்கிறது தான் இந்த நீண்டகால முதலீட்டில் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஃப்ளாட் வாங்குகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் அதனுடைய விலை ஏறவே ஏறாது. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான வளர்ச்சி இருக்கும். ஒரு 15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இருக்கும். ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது வேகமாக வளரும்.
இந்த 3 முதலீட்டுலேயும் இருக்க மிக முக்கியமான குணம் இதுதான். அதனால் நீண்ட காலம் நீங்கள் பொறுக்க காத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் செல்வந்தராக முடியும். நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரர்கள் ஆகியிருக்காங்கன்னா அவங்க ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருந்தவங்க மட்டும்தான் செல்வந்தர் ஆகியிருப்பாங்க. அதை உங்கள்கிட்ட அவங்களுடைய பிளான்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பொறுமையாக காத்திருந்து அது வெளியில் சொல்லாமல் ஒரு ரகசியமாக முதலீடுகள் செய்துவிட்டு அது வளர வரைக்கும் காத்திருந்து அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க. உங்களுக்கே டவுட் இருக்கும், எப்படி உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்ததுன்ட்டு. ஆனால் அவங்க செய்திருக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக பொறுமையாக இருந்தது தான். முதலீடு செய்துவிட்டு அவங்க பொறுமையாக காத்திருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 3 முதலீடுகள் தான் உங்களை வேகமாக வளர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. உலக பங்கு சந்தை ராஜாவான வாரன் பஃபெட்டே பார்த்தீங்கன்னா 55 வயசுக்கு மேலே தான் அவருடைய முதலீடுகள் மிக வேகமாக வளர ஆரம்பித்தது. அதேபோல் பெட்ரோல் பங்கில் வேலை செய்த துப்புரவு தொழிலாளியான ரெனால்டு ரீடு அப்படிங்கிற கதையை தான் நான் உங்களுக்கு அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறேன். பழைய வீடியோ பாருங்கள். பணம் உங்கள் கூரையை பேய்த்து கொண்டு கொட்டும் ஃபார்முலா அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கேன். இதை மனதில் பாசிட்டிவாக பதிய வச்சுங்க. அதாவது ஒரு துப்புரவு தொழிலாளி எப்படி ஒரு கோடீஸ்வரன் ஆனார் அப்படிங்கிற கதையெல்லாம் அதில் சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்ணார்னா, துப்புரவு தொழிலாளியாக இருந்து கொண்டு லைப்ரரியில் உட்காந்துட்டு அவர் நிறையா படிச்சிருக்காரு. அதில் ஷேர் மார்க்கெட்டினுடைய வித்தையெல்லாம் அவர் கற்றுக்கிட்டாரு. பணம் உபரி பணம் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 1, 2, 3 இப்படி ஷேர்களை வாங்க ஆரம்பித்தார். இறுதியில் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரராக இருந்தார். அப்படிங்கிறடைய வாழ்க்கை வரலாற்று கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மறுபடி உங்களுக்கு மனம் சோர்ந்து இருக்கும் போதெல்லாம் அந்த வீடியோவை பாருங்கள். உடனே உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களால் நிரப்பப்பட்டு நீங்களும் ஒரு பாசிட்டிவாக வைப்ரேஷனில் நீங்கள் மறுபடியும் ஒரு கோடீஸ்வரராக நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்வீங்க. உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும், நான் கடைசி காலத்தில் நான் எத்தனை வருஷம் இருக்க போகிறேன்னா தெரில, நான் இருக்கிறதுல என் லைஃப் அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 60 to 100 வயது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாழுவீங்க. நீங்கள் உங்கள் மனதை ஆரோக்கியமாக வச்சுங்க, உடலை ஆரோக்கியம் வச்சுங்க. கண்டிப்பாக உங்களால் நீங்கள் சம்பாதித்த பணத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. இந்த 3 வழிகளை பார்த்தீங்கன்னா, பங்கு மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நல்ல ஃபண்டமெண்டல் நிறுவனங்களை தேர்வு செய்து அதில் முதலீடு செய்யுங்க. அது நீண்ட கால முதலீடாக இருக்கணும். அதே சமயத்தில் நல்ல பங்குகளை நீங்கள் வைத்திருக்கும் போது அதை இந்த மாதிரி போர் சமயத்தில் மற்ற மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் பொழுது அதை பேனிக்காகி விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த 3 இதையும் நீங்கள் கடைபிடிங்க. அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், டைவர்சிஃபை பண்ணி செய்யுங்க. அதாவது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இப்படி 3 ஃபண்டுகளாக பிரித்து முதலீடு செய்யுங்க. அது எஸ்ஐபி மூலமும் நீங்கள் பண்ணலாம், லம்சமாகவும் பண்ணலாம். என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா 2மே பண்ணுங்கள். அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்டு லம்சம் பிளான், இது 2 மூலமாகவும் நான் முதலீடு செய்து வருகிறேன். அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி லாங் டேர்மில் தான் வெல்த் கிரியேஷன் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. 3வது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் முதலீடு செய்யும்போது அது ஒரு நிலையான சொத்தாக உங்களுக்கு மாறிடுது. அதன் மூலமும் உங்களுக்கு ரெண்டல் இன்கம், ஒரு பேசிவ் இன்கமாக மாதம் ஒரு நிலையான வருமானமாக வந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வச்சிருக்க சொத்து போக போக அதனுடைய விலையேற்றங்கள் ஏறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னா, நல்ல நம்பகத்தன்மை உள்ள ஓனராக பார்த்து வாங்குங்க. அதே சமயத்தில் லீகல் டாக்குமெண்ட்டை முக்கியமாக பாருங்கள். அது ஒரு 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் இப்படி ஈஸி எடுத்து அதில் ஏதாவது வில்லங்க இருக்காங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நல்ல லொக்கேஷன், வளரக்கூடிய இடத்துல நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். கிழக்கு வடக்கு வாசலாக நீங்கள் பார்த்து பண்ணும்போது
அதனுடைய லேண்ட் வேல்யூ ஏறுங்கிறத தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரூலாக பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள் வந்து ஒரே கூடையில் வந்து எல்லா முட்டைகளையும் போட மாட்டாங்க. முட்டைகளை வந்து பிரித்து தான் போடுவாங்க. அது மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு அசெட் அலகேஷனை 20 to 50 வயது வரைக்கும், 50 to 100 வயது வரைக்கும் இப்படி பிரித்து முதலீடு செய்வதன் மூலமாக நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும். அதே சமயத்தில் இப்போ மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு தான் அதிக லாபம் தருது, அதுலேயே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. மற்ற இதெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதை எக்ஸப்ட்டு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே, இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்டு தவிர மற்றவை எல்லாம் உங்களை பாதுகாக்கும் அரணாக இருக்கும். அதாவது ஒரு சேஃபான முதலீடாக இருக்கும். இது ஏற்ற இறக்கங்கள், இந்த 3 ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாக இருக்கும். இந்த ஏறி இறங்கும் போது இது வந்து உங்களுக்கு நிலையான வருமானத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும். அதன் மூலம் நீங்கள் வந்து தைரியமாக இருப்பீங்க. அதே சமயத்தில் நீங்கள் வைத்திருக்கும் பங்குகளை எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அது ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் பங்குகளா என்று உடனே ஆய்வு செய்து உங்களுக்கு உடனே ரிப்ளை செய்கிறேன். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே சமயத்தில் அந்த ஹைப்புங்கிற பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ இந்த வீடியோனுடைய வியூஸ் அதிகரிக்கும். டைம் இருக்கும்போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். மனதை வலிமைப்படுத்துங்க. மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களை வந்து சேரும். அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.